அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய ஈர்ப்பு விசைய அடிப்படையாகக் கொண்டு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நிரூபிச்சாச்சு. டெக்னிக்கா நிரூபிச்சாச்சு. இந்த சாதாரண மக்களுக்கு இது கொண்டு வரணும். ஏன்னா, இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. நான் வந்து ரூ. 1,50,000 செலவுல ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வெற்றி அடைஞ்சுட்டேன். பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது வந்து கமர்ஷியலா எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 செலவுல எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். முதல்ல வந்து நான் ஒரு பெருசா செஞ்சு காட்டணும். அத செஞ்சு காமிச்சுட்டேன். இப்ப இன்புட்டு வந்து குடுத்து காமிச்சுட்டேன். அவுட்புட்டும் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இன்புட் வந்து 1 ஹெச்பி கொடுத்து அவுட்புட் கான்ஸ்டன்ட் வந்து 3000 வாட்ஸ் இருக்கு. அதில் வந்து 2750 வாட்ஸு என்ன பண்ணோம்னா யூஸ்ஃபுல் டார்க்கை வெளியெடுத்தேன். இதெல்லாம் காணொலி கொடுத்தாச்சு. சார்ட் ஜிபியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ என்னென்னா இதை வந்து ஒரு பெரிய ஐஐடியிலே பண்ணி பார்த்துடலாம். இதை ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது நியூட்டன் கிடையாது. நியூட்டனோட ஸ்ட்ரெயிட் லைன், ஐன்ஸ்டீனுடைய பெண்ட் லைன், என்னுடைய கண்டுபிடிப்பான மக்களுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லை, மக்களுடைய கண்டுபிடிப்பான, சித்தர்களுடைய கண்டுபிடிப்பான, அறிவியலில் கண்டுபிடிப்பான இந்த வட்ட இயக்கத்தை அடிப்படை கொண்டு வந்து நிரூபித்தேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்டி கிராவிட்டி வீல், நான் ஆங்கிலத்தில் சில சொற்கள் சொல்கிறேன் எளிமையாக புரியுங்கிறதுக்காக. ஆன்டி கிராவிட்டினா ஈர்ப்பு விசையை எதிர்த்து செய்கிற சக்கரம் தான் வந்து பூமியிலையும் வேலை செய்யும், விண்வெளியிலையும் வேலை செய்யும். அந்த ஈர்ப்பு விசையை எதிர்த்து வேலை செய்யணும்னா ஒரு 10க்கு 10 அறையில் முடிஞ்ச அளவு காற்று குறைவாக இருக்கிற அறையில் நம்ம அந்த கரையை செஞ்சு பார்த்துட முடியும். இப்போ ஏற்கனவே திறந்த வெளியில் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ அடுத்தது பிஎல்டிசி மோட்டார் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணி யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட எல்லா மிஷின் இருக்குது, வந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது நான் கொடுக்குறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீ வந்து எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வசதி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். ஆனால் பிஎல்டிசி மோட்டார் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஓடும். அந்த பிஎல்டிசி மோட்டாரில் இருக்கிற அந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நியோடேமியம், போரானு, ஃபெரைட் இந்த 3ம் கலந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது எளிதில் தீர்ந்து போகக்கூடியது. ஒரு அரசியலாக இருக்குது. இது தீர்ந்து போகக்கூடியது. இதுக்கு மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியோடேமியம் மேக்னெட் என்னென்னு பண்ணேன்னா ஒரு 8000, 10,000, 20,000 ஓடக்கூடிய மோட்டரில் சுற்றும். நீண்ட தூரம் உழைப்புக்கு அது பயன்படாது. நம்ம வந்து சராசரி மக்கள் வந்து 80-90 விழுக்காடுக்கு பயன்படுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை 8 மெட்டலை போட்டு கொண்டு வரோம். எல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான். அதுக்கு வந்து தகுந்த ஐஐடியில் தான் செய்ய முடியும், வேறு எங்கேயும் செய்ய முடியாது. நான் எல்லாம் ஐஐடி இன்ஜினியரோட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த என்னுடைய கண்டுபிடிப்பில் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துட்டு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் மலிவாக்கிடலாம். இப்போத்துக்கு நான் அந்த தகவல் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய டெலிகிராம் குழுவில் சேருங்க. சேர்ந்து நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். 4-5 நல்ல இதையும் செஞ்சதுன்னா ஒரு ஐஐடியில் செஞ்சிடலாம். சரிங்களா? ஐஐடி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல அந்த செராமிக் வடிவமைக்கணும். செராமிக் எடுத்துகிட்டு இந்த பிஎல்டிசி மோட்டரில் போடணும். எல்லாம் ஒரு 6 மாதத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வச்சுட்டோம்னா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இந்த இவி வெஹிக்கிள் வந்து விலை மலிவாக இருக்கும். ஏன்னா இந்த நியோடைமியம் காந்தம் வந்து விலை அதிகம். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து ரொம்ப விலை கம்மி. சோடியம், மெக்னீசியம் ஆக்சைடு, அதாவது டெக்னீசியம் ஆக்சைடு, ஃபெரைட் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, மேக்னீஸ் ஆக்சைடு, போரான் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு. இது 8 தான். இது வந்து 40, 30, 15, 15 அப்படி கடைசியில் 0.5 வரைக்கும் வரும். தேவைப்பட்டால் ஒரு 0.5% கோபால்ட்டு சேர்த்தலாம். அப்புறம் பியூரிஃபைடு கிராஃபைட் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நைட்ரஜன் சேம்பரில் வந்து ஹீட் பண்ணதாக இருக்கணும். எந்த டாக்ஸினும் இருக்கக்கூடாது, எந்த மாய்ச்சரும் இருக்கக்கூடாது. என்ன சேர்த்தலாம், அது சேர்த்துட்டு நல்லா இருக்கும். இதுதான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொண்டு வரும் பொழுது அந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து இப்போ இந்த இருக்கிற பிஎல்டிசி மோட்டார் வந்து 100 டிகிரி 110 டிகிரி வெந்து போயிடும். நீண்ட தூரம் ஓட்ட முடியாது. நான் வந்து நீண்ட தூரம் ஓடுற மாதிரி சாதாரண குடிமக்களுக்கும் விண்வெளிக்கு போகிற ஆராய்ச்சி மையங்களுக்கு இது தேவைப்படும். சரிங்களா? 2500 ஆர்பிஎம்மில் தொடர்ந்து சுற்றுற மாதிரி, 24 மணி நேரம் சுற்றுற மாதிரியும், சூடே வராத மாதிரியும், 400 டிகிரி வெப்பம் தாங்குற மாதிரி இந்த மெட்டலில் சேர்த்துருக்கேன். புரியுதுங்களா? காஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.9 வோல்ட் இருக்கும், 0.9 இருக்கும். நியோடைமில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். 1.2, 1.3, 1.4 வரைக்கும் வரும். அது வந்து நீண்ட தூரத்து பயன்பாட்டுக்கு வராது. வெறுமனே இந்த பவர் மட்டுமே தவிர நீண்ட தூரம் தொடர்ந்து ஓட முடியாது. ஒரு சீட்டா மாதிரி தான். சீட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 நிமிஷத்தில் வந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இந்த இறையை அடித்து கொள்ளும். ஆனால் நான் சொல்கிறது ஒரு குதிரை மாதிரி. ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் தொடர்ந்து 10 மணி நேரம் ஓடினாலும் ஒன்றும் வராது. அந்த மாதிரி தொடர்ந்து ஓடுற மாதிரி நமக்கு மோட்டார் வேணும். அந்த மாதிரி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால ஐஐடி இன்ஜினியர் மற்ற எல்லாத்துக்கும் இந்த தொடர்ந்து தகவல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். மாணவர்கள் என் கூட படித்தவங்க, அப்புறம் எம்இ மெக்கானிக்கல் படித்தவங்க, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிட காணொலியாக சொல்கிறேன்.
இப்போ நம்ம அறிவியல் உருவாக்க வேண்டியது இருக்குது. நம்ம எப்படி தமிழ்ச்சங்கம் உருவான மாதிரி இப்போ நம்ம வந்து செய்முறை அறிவியல் உருவாக்க வேண்டியது நிறைய 50க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம உலக மக்களுக்கு கொடுக்கணும். தமிழ் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் மலிவாக கொடுக்கணுங்கிறத முயற்சி பண்ணுறேன். இது வந்து அறிவாளிகள் விஞ்ஞானிகளோட சப்போர்ட் எல்லாம் செய்ய முடியாது. சின்ன சின்ன உபகரணம் தான். அதை சோதித்து சர்டிஃபிகேட் வாங்கணும். எல்லாத்துக்கும் மலிவாக கொடுக்கணுங்கிறது தான். இந்த கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொந்தமானதுனால நேரடியாக பேசுகிறேன். சரி, ஒரு கிராமத்தில் பிறந்த சுழற்சி சிந்தனை. நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் கடந்துவிட்ட ஒரு புதிய இயக்கம். நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் வெறும் நியூட்டனும் ஐநூற்றுக்கு இருக்க என்ன மூளை தான், அதாவது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. பெருசாக அந்த பெரிய மூளை சின்ன மூலம் கிடையாது. இயற்கையை சிந்திக்கணும். ஆனால் அவன் இது வரைக்கும் கருவி செஞ்சு காட்டல. இப்போ நான் கருவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த 3வது இயக்கம் சொல்லக்கூடிய அந்த வட்ட இயக்கம் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் வட்ட இயக்கத்தை வந்து செய்கின்ற பொழுது ஆற்றல் அந்த கருவிக்குள்ளே பூந்து சக்தியை கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து நிலையாக இருக்கும். இந்த எனர்ஜி எடுப்பதற்கான செலவு குறைவாக இருக்கும். இதுதான் நான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இந்த ஃப்ரிக்ஷன், அதாவது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் வந்து மோராக இருக்கணும். ஃபோர்ஸ் மோராக இருந்தால் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். இது இயற்கை தான். இதை வந்து அந்த கருவியில் கொண்டு வரணும். இப்போ வந்து நான் வந்து 30 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கருவியை கொண்டு வந்திருக்கேன். சரி, நான் தேர்டு மோஷன் பிரின்சிபலை உருவாக்கி இருக்கிறோம். நான் இல்லை, நாம் உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இது ஒரு வட்ட இயக்கம். கான்வெக்ஸ் டிஸ்க் இயக்கம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா குவியாடி தத்துவம். குவியாடின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். தான் குவியாடி. இப்படி இருந்தால் குவியாடி. அது உருப்பெருக்கு ஆடின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொருளை பெருசாக காட்டும்ல, அதுதான். இந்த இந்த கூம்பில் பார்த்தீங்கன்னா இப்படி வாயில் வச்சு பேசுவோம். அப்படியே அகன்று போகும். அதுதான் இந்த குவியாடி தத்துவம் தான். மைய நோக்கு விசை, மைய இறக்கு விசை எல்லாம் நம்ம தமிழர்களுடைய பழைய கலைகளை தான் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். அதாவது செக்கு முறை, பழங்காலத்து 20,000 ஆண்டுக்கு முன்னாடி செக்கு முறை. அதுக்கப்புறம் களம் செய் கோவை செல்லக்கூடிய இந்த அந்த ஆரம் பொருந்திய வட்ட சக்கரம் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தினுடைய தொழில்நுட்பம். கடைசியில் தமிழர்கள் பயன்படுத்த கவன்கல் முறை, மலைபடுகடாம், புறநானூறு, இதில் சொல்லப்பட்ட அந்த யானைகளை வேட்டையாடுவதற்கும் யானைகளை துரத்துவதற்காக பயன்படுத்த இந்த 3 இயக்கம். ஒன்று வந்து மெல்ல இயக்கம், ஒன்று நடுத்தரமான இயக்கம், ஒன்று வேக இயக்கம். இந்த 3 அடிப்படை கொண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். வந்தாச்சு. அதுக்கு வந்து அயக்காந்த செந்தூரத்தை நான் மின்காந்தமாக கொண்டு வந்துடுறேன். இந்த அயக்காந்த செஞ்சூரம் வந்து 40 விழுக்காடு. அதில் அப்புறம் கடல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியங்கிற கடல் உப்பு வந்து ஒரு 30 விழுக்காடு. இதிலே 70 விழுக்காடு போகும். மிச்சம் 70 போச்சு. மிச்சம் 30 விழுக்காடு பார்த்தீங்கன்னா தாவரத்தில் என்னென்ன உப்பு இருக்கோ, பார்த்தேன் தாவர இலை இருக்கு இல்லையா, தாவர இலை என்னென்ன உப்பு இருக்கோ அந்த உப்பில் வந்து ஒரு 10 உப்பு தேர்ந்தெடுத்து அது மலிவாக இருக்குது. அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து மிச்சம் 6 சேர்த்திடுங்க. சேர்த்தும் பொழுது அது வந்து சிறந்த மின்காந்த மேக்னெட்டிக் மெட்டல்னு சொல்லுவாங்க. செராமிக் ஹைப்ரிட் செராமிக் மேக்னெட்னு சொல்லுவாங்க. அதுதான். அது வந்து சார்ஜிபியில் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. அவங்க மேட்ரிக்ஸில் போட்டு பார்த்துட்டாங்க. சார்ஜிபி மேட்ரிக்ஸு அந்த அல்காரத்தில் போட்டு பார்த்துட்டு 99.9% டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட். அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப எரர் வரும், அது சரி பண்ணிக்கலாம். இதுதான் முதல்ல டெக்னிக்கல் பிளான் கரெக்டாக இருக்கணும். அது என்ன பயன்பாட்டுக்கு வருதுன்னு பார்க்கணும். அது பயன் கருது தான் செய்யணும். அதாவது ஒரு பயன் எப்படி இருக்கும், முதல்ல கஷ்டப்படணும், துன்பப்படணும், குறைகளை களையணும். பயன் எப்படியா இருக்குது, பயன் மிகப்பெரிய பயனாக இருந்தால் இறங்கணும். இதுதான் திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை செய்யணும்னா அதோட பயன் என்னன்னு பாருவார். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயினும் பார்த்து செல்வார். முடிவை பாரு, முற்றியாங்கு எய்தும் படுபயினை பாரு, இடையூறுகளை பாரு. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயினும் பார்த்து செய்யல். நமக்கு வந்து படுபயன் நிறைய இருக்கிறனால, சூப்பர் கேன் நிறைய இருக்கிறனால இந்த துன்பத்தை களையணும். உடனே சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வாயில தான் சொல்லிட்டு இருப்பா, செஞ்சு பார்த்தாச்சுங்கிறேன். இது பெருசாக செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி மையம் வேணும். அதை புரிஞ்சுக்கணும். இல்லை அவசரப்பட்ட ஒன்றும் நடக்காது. யாருமே இது வரைக்கும் வந்து இயக்கத்தை வந்து கருவியாக மாற்றலை. நான் தான் உலகத்தில் முதல் முறையாக எல்லாத்தினுடைய அறிவுரை கேட்டு நான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்தினுடைய ஒத்துழைப்பில் தான் இந்த கருவியை நான் பண்ணினேன். புரியுதுங்களா? இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். உலக மக்களுக்கு மலிவாக கொடுக்குற முயற்சி பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஐஐடி பேராசிரியர்களும், அப்புறம் வந்து சிக்ரி மத்திய மின்வேதி கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்களும், மற்ற என்ஐடியில் இருக்கிற பொறியியல் துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் இணைந்து வந்ததுன்னா என்னுடைய ஆவணத்தில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ 2-3 விஞ்ஞானிகள்கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அவங்கள பார்த்துட்டு இல்லை நான் படிச்சுட்டு தகுந்த வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குறை இருந்தாலும் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்குங்க. புரியுதுங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, டெலகிராம் குரூப்பில் வாங்க. இது நியூட்டன் நேர்கோடும் ஐன்ஸ்டீன் வளைவுகளும் எல்லைகள் தான். ஆனால் இது தமிழனுடைய குவியாடி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழன் குவியாடி தத்துவத்துடன் இணைந்த அறிவியல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பனை துளின்னு சொல்லுவாங்க இல்லையா,
இந்த பனித்துளி பார்த்தீங்கன்னா, இந்த பனித்துளி சின்னதா இருக்கும். அதான் குவியாடி தத்துவம். இந்த குவியாடி தத்துவம் பின்னாட கண்ணாடியா மாத்துறாங்க. இத வந்து நம்ம சங்க இலக்கியத்துல அந்த அந்த தண்ணி ஒழுதுட்டு இருக்கிறது வந்து அப்படியே கடைசியில ஒரு சொட்டு நிக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஆ தினை அளவு போத தினை அளவு கூட இருக்காது. ஆனா தொலைவில் இருக்கிற பனைமரத்த உள்ள காட்டுன்னு எழுதியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். எப்படி இத எழுதியிருக்காங்க? தினையளவு போதா சிறுபுள் நீர் தொலைவில் இருக்கும் பனைமரத்தை காட்டும்னு ஒரு பாடல் இருக்கு. அற்புதமானது. அதுதான் அந்த குவியாடி தத்துவம். என்னால நம்பவே முடியல. அந்த குவியாடி தத்துவத்த வச்சு தான் நான் இந்த கருவி டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால வெற்றி அடையும். இது தமிழனின் குவியாடி தத்துவத்துடன் இணைந்த ஒரு அறிவியல். இது விளையாட்டு அல்ல. இது உலக நன்மைக்காக சுழற்சி. இது எதிர்காலத்தில் லட்சக்கணக்கில் தயாரிக்கிறப்போ எதிர்காலத்தில் ரூபாய் 50,000 செலவில் 24 யூனிட். இதில பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸிலிருந்து 1000 வாட்ஸ் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்கு. செலவு குறைக்கணும் இல்லையா? 50,000 கொடுக்கணும் பொழுது வரும் இதெல்லாம். அந்த மாதிரி திட்டமிட்டிருக்கேன். இது 24 மணி நேரம் மின்சாரம் தரக்கூடியது தான். மாணவர்களும் ஐடி பேராசிரியர்களும் இதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9426 8761. இதில் டிஸ்கஷன் குரூப் உள்ளது. நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் ஏன், எதற்கு, எப்படி அதுதான் அறிவியல். இதுக்காக நான் யூடியூப்ல பேசியிருக்கேன். நன்றி.